நீங்க தான் செல்வியை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. மா, நான் தெளிஞ்சிட்டேன். நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துராதீங்க. என்ன கேட்டா கீர்த்தி செஞ்சது சரின்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிறாங்கப்பா. கூட்டு குடும்பமா இருந்தாலும் எல்லாருக்கும் தனித்தனியா ஆசை இருக்கத்தானே செய்யுது. கடை வைக்கணும், என் புருஷன் கூட இருக்கணும்னு நினைச்ச ஏன் ஆசைதான் நிறைவேறல. பாவம் கீர்த்தி, அவ ஆசைப்பட்டதுதான் நிறைவேறட்டுமே. இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் சொல்ற, செல்வி சொல்றான்னு நீங்க 2 பேரும் அவளை நம்பாதீங்க. மா, ஒன்னு சொல்லட்டுமா? அவ பணக்காரி. அவளுக்கு வீடு காருன்னு அவங்க அப்பா சொத்தே நிறைய இருக்கு. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா. அவளதான் என்னால சொல்ல முடியும். என்னங்க மகா இப்படி பேசிட்டு போறா? என்ன பிரச்சனை வந்தாலும் செல்வி இந்த வீடு ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவ. அத தப்பா புரிஞ்சுட்டு இவ பேசிட்டு போறா. என்னைக்குதான் இவ கீர்த்தி பத்தி முழுசா புரிஞ்சுக்க போறாளோ எனக்கு தெரியல. யாரையும் குத்தம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கற்பகம். நம்ம மரியாதையை நாம தான் காப்பாற்றிக்கணும். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த மருமகளா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்கவுங்க இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டோம். என்ன, நம்மளால வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும். போய் ஆக வேண்டிய வேலையை பாருப்போம். என்னடா அது, யாரையுமே காணோம். எல்லாரும் அதுக்குள்ளே சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா? இல்லை நான் பிரச்சனை பண்ணுவேன்னு பயந்துட்டாங்களா? இன்னைக்கு அண்ணங்கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும். செல்வி எங்கள் ஆளை காணோம்.